2வது நாள்ல யாராவது எலிமினேட் ஆகுறாங்களா? அந்த வீட்டுக்கு போனால் எனக்கு பெரிய செகண்ட் டே, தேர்ட் டேலேயே இந்த வீட்டிலேருந்து இப்பொழுது நீங்கள் ஒருத்தர் எலிமினேட் பண்ணால் யாரை பண்ணுவீங்க? அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா, டப்புன்னு ஒரு 16 பேர் நான் சொல்கிறேன் சார்னு கை தூக்குவாங்க. 2 நாள்லேயே முடிச்சிருவாங்க ஒருத்தர் லைஃப்பை. புரியுது. 2 நாளில் முடிச்சிருவாங்க, தீர்மானிச்சிருவாங்க வேஸ்ட் அப்படின்னு. அந்தளவுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேலை செய்யும் மூளை. ஒன்று சரியான காரணமாக இருக்கும், இல்லைன்னா காரணம் தவறாக இருக்கும். அதெல்லாம் அங்கே விஷயம் இல்லை. அவன் முடிவு எடுத்துட்டான், இந்த வீட்டில் இருக்க தகுதி இல்லாதவர்கள்னு சொல்லிட்டு. சொந்த வாழ்க்கையில் 30 வருஷம் 40 வருஷம் நம்மளை பார்த்தவங்க கூட 2 வரியில் திட்டுவான். கண்டிப்பா. இந்த ஆள் என்ன பண்ணான்னு தெரியுமான்னு சொல்லி 2 வரி தான் திட்டுவான். உண்மை. இவன் 80 பக்கம் விளக்கம் கொடுப்பான் கேமரா. இவர் என்னவென்றால் அப்படின்னு சொல்லி நீ பார்த்ததே 2 நாள் தான். இந்த 2 நாளைக்கு 80 பக்கம் விளக்கம் கொடுப்பான். நீங்கள் அதை உட்கார்ந்து கேட்கணும். ஓ இதெல்லாம் நானா அப்படின்னு கேட்கணும். அப்புறம் மக்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது, போய் ஒரு இடத்துல கேமரா நின்று பேசுறது, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது. இது கூட நான் அப்புறம் ஓப்பனிங்கில் எனக்கு ஒரு மாதிரி இருந்தது தான். ஏன்னா எல்லா வாரம் என்ன நாமினேட் பண்ணும்போது இந்த வீட்டில் இருக்கிற அருமை தங்கங்கள், உடன்பிறப்புகள் எல்லாருமே இது வரைக்கும் ஒரு சந்தோஷம், எனக்கு வேற எந்த பேரும் வைக்கல, இவர் அன்பு கொடுக்குற மாதிரி நடிக்கிறாருன்னு தான் சொன்னாங்க. ஆமாம். ஏன்னா அவங்களுக்கு அதில் ஒரு டவுட் இருந்திருக்கு. அவன் கணிக்கவே முடியல. ஆனால் எனக்கு வேற எதுவும் பேர் வைக்கல. அதை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு சந்தோஷம்.